தேவனின் குரலுக்கும் சாத்தானின் குரலுக்கும் இடையில் நாம் எவ்வாறு வேறுபாடு காண்பது? தேவனின் குரல். தேவனின் குரல் எப்போதும் உண்மையாகவும் பைபிளின் போதனைகளுடன் ஒத்துப்போகும். உங்களை ஊக்குவிக்கும், உங்கள் மதிப்பை உறுதிப்படுத்தும், உயர்த்தும். தேவனின் குரல் எப்பொழுதும் அன்பு, இரக்கம், அமைதியையும் தெளிவையும் தரும். குழப்பம் அல்லது சந்தேகம் அல்ல. தேவன் உங்கள் சுதந்திரத்தை மதிக்கிறார். உங்களை ஒருபோதும் கட்டாயப்படுத்தவோ அல்லது கையாளவோ முயற்சிக்க மாட்டார். தேவன் அன்பு மற்றும் மென்மையான தொடர்ச்சியான வற்புறுத்தல் மூலம் செல்வாக்கு செலுத்துகிறார். சாத்தானின் குரல். சாத்தானின் குரல் பொய்யானது மற்றும் கவர்ச்சியானது, பெரும்பாலும் உண்மையை தெரித்து ஏமாற்றுதலையும் ஊக்குவிக்கும். உங்களை குற்றவாளியாகவும் தகுதியற்றவராகவும் கண்டனம் செய்யப்பட்டவராகவும் உணர வைக்கும். உங்கள் மனதில் பயத்தையும் சந்தேகத்தையும் விதைக்க முயற்சிப்பான். சாத்தான் உங்களை பாவம் செய்து கடவுளின் பாதையிலிருந்து விலகிச் செல்லச் செய்வான். பெரும்பாலும் சுயநலத்தையும் உலக ஆசைகளையும் ஊக்குவிக்கும். சாத்தான் உங்களை சூழ்ச்சி செய்து உங்கள் விருப்பத்திற்கு எதிராக செய்ய வற்புறுத்த முயற்சிப்பான். யோவான் 10:27-28. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டுப் போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை.